இந்த கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கு, கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். ஒரு 7 புக்கை வந்து ஒரு மேஜையில் இப்படி அடிக்க வைக்கிறாங்கப்பா, ரைட்டா? அது என்னென்ன புத்தகம் அவன் சொல்லிட்டான். அதில் ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்கிறாங்கல்ல, ஹிஸ்ட்ரி புக்கு வந்து சிவிக்ஸ் புக்குக்கு மேலே இருக்கான், ரைட்டாப்பா? வரலாற்று புத்தகம் ஓகேங்களா, எந்த புத்தகத்துக்கு மேலே இருக்கான்பா? குடிமியல் புத்தகத்துக்கு மேலே இருக்கான். நான் இங்கிலீஷ்லேயே ஷார்ட்டாக எழுதுறேன். சிவிக்ஸுக்கு மேலே ஹிஸ்ட்ரி புக்கு இருக்காம்பா. இது ஓகே பாருங்கப்பா. குடிமியல் புத்தகத்திற்கு மேலே வரலாற்று புத்தகம் உள்ளது. ஓகேவா? ஒரு புக்கில் ஒரு 7 புத்தகங்களை மேலே அடுக்கி வைக்கிறாங்கப்பா. எதுக்கு மேலே எது இருக்குது, எது கீழே இருக்குது, இதுதான் கொஷின் கேட்குறான். டாப்பில் எது இருக்கும், பாட்டமில் என்ன இருக்கும், அப்படிலாம் கேட்க வரோம். இது ஓகே பாருங்கள். சிவிக்ஸுக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்குது, குடிமியல் புத்தகத்திற்கு மேலே வரலாற்று புத்தகம். ஓகேவா? அடுத்தது என்னப்பா சொல்லியிருக்கான் பாருங்கப்பா. ஜாகிரஃபி புக்கு வந்து என்ன சொன்னால், கீழே இருந்து பார்த்தா 4வது புத்தகமாக இருக்கும், ரைட்டா? அப்போ கீழே இருந்து 4னா நம்பரை எழுதிக்கலாம். 1 2 3 4 இந்த மாதிரி எழுதும்போது, ரைட்டா, 4வது இடத்துல என்ன புத்தகம் இருக்காம்பா சொல்லுங்கள். 4வது இடத்துல என்ன புத்தகம் இருக்கு? ஜாகிரஃபி, ரைட்டா? புவியியல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஓகே. அடுத்த கண்டிஷன் என்ன, இது ஒன்று நீங்கள் செப்பரேட்டாக இப்போதைக்கு எழுதி வச்சுங்க. ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு இதே ஆர்டரில் வராது, அதனால் இது தனியாக எழுதிக்கலாம். அப்போ 5 6 7 இது ஒன்று நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. சிவிக்ஸுக்கு மேலே ஹிஸ்ட்ரி, குடிமியலுக்கு மேலே வரலாற்று புத்தகம், இது தனியாக எழுதி. ஏன்னா இது அங்கே தான் வரும்னு நமக்கு தெரியாதுல்ல. சரிப்பா. அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான், இங்கிலீஷ் புக் வந்து மேலேருந்து பார்த்தா 5வது இடத்துல இருக்கான்பா. அப்போ மேலேருந்து 5வது இடத்துல இருக்கான், ரைட்டா? அப்போ மேலேருந்துன்னா இது 1 2 3 4 5. அப்போ இந்த இடத்துல என்ன புக்கு இருக்குன்னு சொல்லிட்டான்பா? இங்கிலீஷா? அப்போ ஆங்கில புத்தகமானது மேலேருந்து பார்த்தா 5வது இடத்துல இருக்கும். இந்த இப்படி கவுண்ட் பண்ண 1 2 3 4 5, ரைட்பா. இது முடிஞ்சுதுப்பா. அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான், சிவிக்ஸுக்கு எக்கனாமிக்ஸுக்கு இடையில் 2 புத்தகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? சிவிக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கு இடையில் 2. இங்கே சிவிக்ஸ் இருக்காப்பா, இந்த 2 புக்கை போடுறேன், இங்கே எக்கனாமிக்ஸ். இந்த வாய்ப்பு ஒர்க் அவுட் ஆகுது. இதே கூட மாற்றலாம். எப்படி தெரியும் மாற்றலாம்? இப்போ ஹிஸ்ட்ரி, அதுக்கு மேலே வந்து சிவிக்ஸுக்கு மேலே ஹிஸ்ட்ரி அப்படின்னு எழுதணுமா? இதே நீங்கள் மாற்றி இப்படி கூட எழுதலாம். இங்கே 1 இங்கே எக்கனாமிக்ஸ், இந்த 2 சான்ஸ் கூட எழுதலாம். பாருங்கள், இதுவும் எக்கனாமிக்ஸுக்கு சிவிக்ஸுக்கு இடையில் எத்தனை புத்தகம் பாருக்கு? 2 சான்ஸ் இருக்குது. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மேட்ச் ஆகுமா, இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் வருமா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ நம்ம எல்லா கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ எதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். நான் இங்கே ஹிஸ்ட்ரி எழுதுகிறேன், இந்த கண்டிஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு, இங்கே 2 கேப்பு, இங்கே எக்கனாமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். அடுத்தது படிங்க, இங்கே ஹிஸ்ட்ரி, ரைட்டாப்பா? அடுத்தது என்னப்பா எழுதணும்? இங்கே ஹிஸ்ட்ரி எழுதுனா அடுத்தது இங்கே என்ன ஆகிடும்? சிவிக்ஸு, ரைட்டா? இது ஓகே வரலாம். இங்கே 2 கேப்பு, இங்கே எக்கனாமிக்ஸ், இது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி எழுதின அதே கண்டிஷன் பக்காவாக இருக்குது. ஹிஸ்ட்ரி, இது வந்து சிவிக்ஸு, இடையில 2 கேப்பு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். அவ்வளோதான், வேறு சான்ஸ் வராது. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே பாருங்கப்பா. கொஞ்சம் டைம் எடுக்கிறோம், திடீர்னு இப்படிலாம் கேட்கலாம், ரைட்டா? ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் அவன் எடுக்கிற அதே சோர்ஸை நம்ம எடுத்துருக்கோம், எஸ்ஏ எடுக்கிறது தான். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம என்ன மட்டும் மிஸ் ஆகுதுப்பா, கீழே எந்த புத்தகம் மேலே எந்த புத்தகம், அது கொஷின்லேயே அவங்க கொடுக்கல, ரைட்டா? கீழே எந்த புத்தகம் மேலே எந்த புத்தகம் கேள்வியிலே கொடுக்கல, ரைட்டா? இப்போ நம்ம ஆன்சர் இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். இது பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்குறான்பா. 22 ஒன்று கேட்குறான், 23 கேட்குறான். இப்போ என்ன கேள்வினா, குடிமியல் மற்றும் அறிவியல் புத்தகங்களுக்கு இடையில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன அப்படின்னு கொஷின் கேட்குறான். இதுவரை நம்ம சயின்ஸ் புத்தகத்தை பற்றி சப்ஸ்டியூட் பண்ணோமா? மேலே வந்து சயின்ஸ் புத்தகம் வரலாம். ஓகே, இன்னொரு புத்தகம் எதுன்னு படித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு இருக்குது கொஷினில். அந்த 2 புத்தகம் மேலே கீழே எது, அதுதான் செக் பண்ண போகிறோம். அதான் கேட்குறேன், குடிமையிலுக்கும் அறிவியலுக்கும் இடையே எத்தனை புத்தகங்கள் உள்ளன. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுன்னா இந்த கொடுத்துருக்கிற 4 கண்டிஷனில் எதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும், அப்படி கேள்வி கேட்குறான்பா. ஆல்ரெடி பாருங்களேன், சிவிக்ஸ் எங்கேப்பா இருக்குது? இங்கே இருக்கா? 5வது இடத்துல இருக்கா? இப்போ சயின்ஸ் மேலே வருமா கீழே வருமா, இதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ ஒருவேளை மேலே இருந்தால் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லிவிடுவீங்க? ஒரு புத்தகம் இடையில இருக்குன்னு சொல்லுங்கள். ஒருவேளை சயின்ஸு கீழே இருந்தால் நம்ம இடையில எத்தனை புத்தகம் இருக்குது? 3. ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும். அது சொல்ல எந்த கண்டிஷனை நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேள்வி வராம்பா. அது முதல் கண்டிஷன் என்ன சொல்லலாம், புவியியல் மற்றும் அறிவியல் புத்தகங்களுக்கு இடையில் 2 புத்தகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறான். அப்போ அறிவியல் எங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணலாம்? பாருங்கள், புவியியல் இங்கே, மேலே அறிவியல், இப்படி போனாலும் 2, கீழே வந்தாலும்
2. அப்போ இந்த கண்டிஷன் பயன்படாது. ஏன்பா? ஏன் யூஸ் ஆகாது? ஏன் யூஸ் ஆகுது? இங்கேயும் சயின்ஸு போடலாம், இங்கேயும் சயின்ஸு போடலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் மாறும். இப்போ மேலே இருந்தால் இந்த 2த்துக்கு இடையில ஒரு புத்தகம் ஆன்சர் சொல்லுவீங்க, கீழே வந்தால் இடையில 3 புத்தகம். ஆன்சர் 1ஆ 3ஆ சொல்ல முடியாது. 2 வாய்ப்பு வந்துருச்சு. முதல் கண்டிஷனை வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் 2 விதமான வாய்ப்பு வருது. அதனால் இது விட்டுருங்க. 2வது கண்டிஷனை படிங்கப்பா. ரைட்டுப்பா. அப்போ மேக்ஸுக்கும் இந்த ஜாகிரஃபிக்கும் இடையில 2 புத்தகமா? அப்போ அதே கண்டிஷன் தான், இதுவும் யூஸ் ஆகாது. இப்போ இங்கே மேக்ஸை போகிறோன்னு வச்சிங்களேன், ஜாகிரஃபி இங்கே மேக்ஸு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் மேலே வந்துடுமா? இப்போ எத்தனை புத்தகம் சொல்லுவீங்க அவன் கேட்ட கொஷனுக்கு? 1. ஒருவேளை இங்கே மேக்ஸை போட்டுட்டு இங்கே சயின்ஸ் போட்டால் என்ன ஆகும்? அதே தான், ஒரே ஆன்சர் ஆகுது. இது 2 புத்தகம் 3 புத்தகம் மாற ஆன்சர். அப்போ ஃபிக்ஸ்டாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஒர்க் அவுட் ஆகலை. சி பாருங்கப்பா, இங்கிலீஷுக்கு சயின்ஸுக்கு இடையில் ஒரே ஒரு புத்தகம். இது ஏதோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுதுப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, இங்கிலீஷ் இங்கே இருக்குப்பா, சயின்ஸ் எங்கே இருந்தால் இடையில ஒரு புத்தகம் இருக்கும். அப்போ இது ஒரே வாய்ப்பு தான், கண்டிப்பாக ஷூராக இங்கே தான் சயின்ஸ் வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் எங்கே போய்டுவார்? மேலே போய்டுவார். இப்போ அவன் கேட்ட கொஷின் நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாமா? அப்போ இங்கே சயின்ஸ் இருந்தால் சிவிக்ஸுக்கு சயின்ஸுக்கு இடையில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது? இது உங்களால் மாற்ற முடியாது. இப்போ ஒரே பர்டிகுலர் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுதான், இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான், ரைட்டா? கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஷின், யோசிக்கிற மாதிரி கொஷின் தான், ரைட்டா? பரவாயில்ல, டஃப்னஸ்ஸை இங்கேயே ஃபீல் பண்ணுங்கள், எக்ஸாமில் போய் டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஆன்சர் சிபா. இங்கே வந்து சயின்ஸ் போட்டால் தான் அவன் கேட்ட கொஷின் பர்ஃபெக்டாக சிவிக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் எத்தனை கேட்டால் சரியாக 3 புத்தகங்கள் வேணும் அப்படின்னு எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரே விதமான ஆன்சராக வரும். மற்றெல்லாம் வாய்ப்பாக வருது, 1ஆ 3 அப்படிலாம் வரும். ரைட்பா. அடுத்ததுப்பா, இது என்னப்பா கேள்வி கேட்குறான்? கீழ்கண்டவற்றில் ஆங்கில புத்தகத்திற்கு மேலே எந்த 3 புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்ற வினாவிற்கு விடையளிப்பதற்கு கீழ்கண்ட விவரங்களுள் அவசியமானதுன்னு எது தேவைப்படும்? பாருங்கப்பா, ஆல்ரெடி இங்கிலீஷ் புத்தகம் எங்கேப்பா இருக்குது பாருங்கள். இங்கிலீஷ் புத்தகம் வந்து இங்கே 3வது, அதுக்கு மேலே இன்னும் எத்தனை 3 புத்தகம் இருக்குது சொல்லிடலாம்ல. அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது? ஜியாகிரஃபி இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி. அப்போ இங்கிலீஷுக்கு மேலே என்ன 3 புத்தகம்னு கேட்டால் சொல்லிடலாம். அப்போ நம்ம கண்டிஷன் ஏதாவது கூடுதலாக தேவையா? எதுவுமே தேவையில்லை. அப்போ என்ன ஆன்சர் சொல்லணும்பா? சொல்லுங்கப்பா, அப்போ என்ன ஆன்சர் சொல்லணும்? வேறு எந்த விவரமும் நமக்கு தேவைப்படவில்லை. அப்போ இங்கிலீஷுக்கு மேலே அடுத்த 3 புத்தகங்கள் எதுன்னு கேட்டால் அது நம்ம பார்த்தே சொல்லிடலாம். வேறு எதனா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நமக்கு தேவைன்னா எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்பா, மேலே கீழே தவிர மிச்சம் என்னென்ன புத்தகம்னு நமக்கு தெரியும். இங்கே என்ன கேட்குறேன் சார், இங்கிலீஷுக்கு மேலே 3 புத்தகம் எது, அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா இந்த கண்டிஷனை வச்சுன்னு கேட்குறான். நமக்கு எதுவுமே தேவையே இல்லையே, ஆல்ரெடி நம்மளே சொல்லிட்டோமே, கொடுத்த கண்டிஷனே போதும். ஓகேங்களா? மேற்கொண்டு எந்த விவரமும் தேவைப்படவில்லை, எக்ஸ்ட்ராவாக எந்த இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக தேவையில்லை, ரைட்டா?